திருநெல்வேலி மேலப்பாளையம் யாரும் வந்திருக்கீங்களா? வாங்க, மேலப்பாளையம் வாங்க. கிடையாது, உங்களை கிடையாது. மேலப்பாளையம் இருக்கிறீங்களா? விஎம் சத்திரம் இருக்கிறீங்களா? வாங்க, விஎம் சத்திரம் தானே. கால் வந்துட்டு வா. எந்த ஊர்? கரெக்ட். ஓகே, எஸ், இதுதான் கரெக்ட். என்னம்மா வேணும் உனக்கு? ஒரு பிள்ளையின் வாழ்க்கையில் அமைதி குறையாமல் காப்பாற்றித்தரேன். இன்னொரு பிள்ளை மற்றவர்களால் பாதிக்கப்பட்டிருக்கு, அந்த மரத்தை திருத்தி தரேன். இந்த வருஷத்தில் கிடைச்சிடும், சந்தோஷமா இருக்கு. உன் எண்ணம் போது எல்லாம் உயரும். அப்படியா? சரி, நல்லா, ஓகே. வாமா, கால் வந்துட்டு வா. யாருக்கு கேட்கணுமா? கேட்கணுமா? யாருக்கு ஆப்ரேஷன்? யாருக்கு நடந்துச்சு? என்ன ஆப்ரேஷன்? கால் வந்துட்டு வா. என்ன வேண்டும்? அடையாளம் இருக்க, என்னென்னு பார்ப்போம். என்ன வேணும்? உன்னுடைய பிள்ளையின் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அதனால் வாழ்க்கையில் பிரிவும் பிரச்சனையும் வந்து சேர்ந்துருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பிள்ளையை மீண்டும் அந்த இடத்துல வாழ வைக்க முடியுமா முடியாதா என்ற ஒரு கேள்வி உன் உள்ளத்தில் ஓடும். ஆனால் அந்த பக்கத்தில் உள்ளவங்க நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர் மனதை திருப்பி கொண்டு வந்து வேற இல்லாமல் காப்பாற்றித்தாரேன். கால் வந்துட்டு வாங்க. நீங்கள் முதல்ல கால் வந்துட்டு வாங்க. அந்த வேதனைக்கு என்ன காரணம்? உள்ளமா, கற்பனையா, கனவா, அல்லது நினைவா? என்ன கேட்கணுமா வேண்டாமா? அந்த குற்றம் என்பது பொய்யான ஒரு தகவல். அதனால் 2 பேர்களுக்கு இப்பொழுது கிரக நிலைகள் பாதிக்கப்பட்டு மன அலைகள் மோதி பிரிவான மனநிலைகள் ஓடுகிறது. அந்த மனதை திருப்பி வெற்றியுடன் வாழ வச்சு தரேன். இந்த ஜெயிச்சு தரேன். பக்கத்தில் வாமா, வாங்கிக்கா. மனம் தடுமாறாமல் இருப்பாயாக. சென்று வருக. கர்மதாமிக்கு வள்ளியூர். வள்ளியூர் யாருப்பா? வள்ளியூர் இருக்கீங்களா? நான் பிறகுதான் வாங்க முடியும், இப்போ யாரும் நுழைய முடியாது. உட்காருங்க. வள்ளியூர் வழி விடுங்க. அவரவர் ஊரை கூப்பிடும்பொழுது உங்கள் பிரச்சனையை தீர்த்துருங்க. எஸ், உங்களை தூத்துக்குடின்னு கூப்பிடுவேன் நான். வள்ளியூர் மட்டும் வாங்க. தூத்துக்குடி கூட எல்லாம் வந்துருப்பாங்களே. வள்ளியூர் என்னப்பா வேணும்? கால் வந்துட்டு வாங்க. ஆத்துக்கு அந்த புறத்தில் அத்துவா மாடம் ஒருவர் இருப்பான். இருக்கானா? சொல்ல மாட்டேன். எங்கப்பா இருக்காரு? இருக்காரா? பக்கத்தில் நீரோடும் பகுதி இருக்கா? உட்காருங்க. இல்லை, அது மண். உங்கள் ஊரில் அது தண்ணி கிடையாது, மண்ணு தானே அது. என்ன வேணும்? மூணு வாரம் கழிச்சு வாங்க. இப்போதைக்கு தெய்வம் அங்கே ஓடலை. போகலாம். கால் வந்துட்டோமா நீ? தடுமாற்றமான குணம் உடையவர்களை கொஞ்சம் விட்டு பிடிக்க வேண்டும். என்னுடைய அனுபவத்தில் உள்ளது. 3 வாரம் வாங்க, சரியாயிருவீங்க. என்ன இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ திரிகின்றான் ஞான தங்கமே. ஆரம்பிச்சிருக்கக்கூடிய தொழில் நல்ல வளமாக்கி தரேன். உன் பையனுக்கு நிலையான ஒரு தொழில், அரசாங்க வேலை கிடைக்குமா, அல்லது சுயமாக தொழில் நடத்த வேண்டிய நிலைமை வருமா,
அல்லது பாலின் சம்மந்தமான எதுவும் குளறுபடி வந்துடுமாங்கிற ஒரு எண்ணம் உங்கள் உள்ளத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. உண்மையா? அரசாங்க வேலை கிடைக்கும் என்று உத்தரவில் இருக்கிறது. அதில் நீ செலக்ட் ஆகி வருவாய், பரிபூர்ணமாகவும் இருப்பாய். ஆனாலும் உனக்கு மனம் இல்லை என்றால் பிரைவேட் கம்பெனியில் உனக்கு 1 லட்ச ரூபா சம்பளத்தில் வேலை இருக்குது. போறியா? கால் வந்துட்டு வா. வேறு என்னப்பா வேணும்? இந்தா செம்மையாச்சு. உன் பிள்ளைக்கு மனசு சம்மந்தமான குழப்பமும் நரம்பு சம்மந்தமான பிரச்சனையும் இருக்கும். இந்த 2ஐயும் மாற்றி தரேன். 3 முறை என்னைய பார்க்க கூட்டுவாங்க. சரியா? இந்தாப்பா, நல்லா வியாபாரத்தை பெருக்கு, புண்ணியமாக இருப்போம். வள்ளியூர் எல்லை இஸ்லாமிய பெண்ணடியாள்